ஆதி காலத்துல ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் ராஜாக்களின் காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை காமிச்சு, ஆண்டவர் ஒரு காரியத்தை செவிகள்ல சொல்லி, இதை போய் சொல்றா அப்படின்னா, அவங்க கான்ஃபிடண்டா, பப்ளிக்கா, ஸ்பாட்ல அந்த தேதியில ஓப்பனா அறிவிச்சிருவாங்க. நீங்க பைபிள் நல்லா பார்க்கலாம் ஃபுல்லாவே. இதான்டா, இப்படிதான்டா, இந்த ராஜாவை தூக்க போறேன்டா, இந்த ராஜாக்கு குஷ்டரோகம் வரும் பாருடா, இப்படிட்டு ஆண்டவர் ஒரு விஷயத்தை தேவ தீர்க்கதரிசிட்ட காமிச்சோ அல்லது சொல்லியோ முடிச்சா, அதை அப்பயே அனுப்பின உடனே மக்கள் தெரிய, இல்லது அந்த ராஜா தெரிய, பர்டிகுலர் பர்சனை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னார்னா அவங்ககிட்டயே அவங்களுக்கு தெரிய ஸ்பாட்ல சொல்லிடுவாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இப்படியே வரும், தேவன் சொல்லுகிறது என்னவென்றால் இப்படியே வரும். இப்படிதான் பைபிள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. தீர்க்க தரிசிகளுடைய லைஃப் ஸ்டைல், ரியல் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருந்துக்கு. ஸ்பாட்ல சொல்லுவாங்க. சொன்னது சில காலங்கள்ல அப்படியே நடக்கும். நடக்கும்போது பப்ளிக்கா அன்னைக்கு சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தை இதுவே மக்கள் உணர்வாங்க. இதுவே, இதுதான் பைபிள் மெத்தடு, இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரிஜினல். சரிங்களா? ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்றேன்னு நிறைய சொல்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னா, தங்களுக்குள்ள தீர்க்க சொல்லிக்குவாங்க, தங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, சர்ச்சிலே பேசிக்குவாங்க, மக்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, அவங்களுக்கு அறிவுமான ஆள்கிட்டே பேசிக்குவாங்க. ஆண்டவன் காமிச்சாரு, ஆண்டவன் சொல்லிட்டாரு, இந்த தடவை சிஎம் அவர் தான் வருவாரு, ஆண்டவன் காமிச்சிருக்காரு, அவர் சிஎம் வருவார் அப்படின்னு அவங்களுக்கே பேசிக்குவாங்க. பப்ளிக்கா அந்த மனுஷன்ட்டையோ இல்ல பப்ளிக்கா ஒரு அறிக்கையோ சொல்லவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. இது எப்போ வாயை திறப்பாங்கன்னா, நடந்துருச்சு அப்படின்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், எங்க பாஸ்டர் அன்னைக்கே தான் சொன்னார், இங்க பாருங்க வீடியோ அப்படின்ட்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. அப்படியே பைபிளுக்கு அகைன்ஸ்ட், அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இந்த மெத்தடே தப்பு. கடவுள் காமிச்சாருன்ட்டு அந்த ஊழியனே சொல்றான், கடவுள் எனக்கு காமிச்சாருங்க, கடவுள் அப்படியே காமிச்சாரு, இப்படி ஒருத்தர் சிஎம் வர்றதை அப்படியே அந்த காரணம் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்ல வேண்டியதானே, கடவுள் காமிச்சாரு, சொல்ல வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே, அந்த ஆளுக்கு போன் சொல்லு. உங்களை எப்படி ஏமாத்துறாங்கிறத ஆண்டவர் பேசுறாரு. உங்களை எப்படி ஏமாத்துறாங்க பைபிள் பேட்டர்ன்ல இல்ல பாருங்க, எப்படி ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. இது கெஸ்ஸிங், மனோராஜ்யம், மனோ கற்பனை, கற்பனை பண்றது, மனசுல பதிச்சுறது, கூட்டத்தெல்லாம் பாக்குறது, ஓ இவ்வளவு இவர் வருவார் அப்படின்னு நினைக்கிறது, படுக்கிறது, ஒரு கனவு காண்றது. ஆண்டவர் காமிச்சார், நடந்தா சொல்லிக்குவோம். நடந்தா சொல்லிக்குவோங்கிறது தீர்க்கதரிசி வேலை கிடையாது. நடக்கும்னு முன்னமே சொல்றதுதான் தீர்க்கதரிசி. பப்ளிக்கா, அதான் பப்ளிக்கா, பகிரங்கமா நடந்தா பகிரங்கமா சொல்லிக்குவோங்கிறது தீர்க்கதரிசி கிடையாது. பதிவு செய்யறேன், நடந்தா சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்ற நினைக்கிறவன் தீர்க்கதரிசி கிடையாது. நடக்கிறதுக்கு முன்னாடியே பப்ளிக்கா அறிவிக்கிறவன் தான் தீர்க்கதரிசி. இதான் ஒரிஜினல் பேட்டர்ன். மோசம் போகாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்றாரு, மோசம் போகாதீங்க, பார்வைக்கு உங்களுக்கு ஆமால அப்படிதான் நினைப்பீங்க, எல்லாமே கெஸ்ஸிங். நடந்தா பப்ளிக் பண்ணுவோம், நடக்கலாம் அமுக்கு மூடு, மூடிடு. இது தீர்க்கதரிசி வேலையா? ஒரு ஆள் பைபிள்ல அப்படி நடந்திருக்காங்களா? ஒரே ஒரு ஆள். புதிய ஏற்பாடுல கூட அகபுங்கிற தீர்க்கதரிசி தெளிவா சொல்றான், இந்த இந்த ஆள் ராஜ்யபாரம் பண்ணும்போது உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் வரும். பஞ்சமே வரல சொல்லிட்டான், அவன் சொன்னபடியே வந்துச்சான். அப்புறம் பவுலுடைய கச்சையை எடுத்து இன்னொரு தீர்க்கதரிசி எடுத்து, இந்த கச்சை உடையவனை எருசலேமுக்கு யூதர்கள் கட்டி கொண்டு போவார்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அப்படிதான் நடந்துச்சு. புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி தீர்க்கதரிசிகளுடைய பேட்டர்னை லைஃப் ஸ்டைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. தான் ஒரிஜினல். நடந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் பண்ணுவோங்கிறது தீர்க்கதரிசி வேலை இல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெண்டிங் பண்ணிடுவான், அவன் தான் தீர்க்கதரிசி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கான்பிடண்டா தெரியும். இந்த கற்பனையா சொல்றவன் தான் சொதப்புவான், யோசிப்பான். பார்ப்போம், சொல்லிட்டு இருக்கோம் பார்ப்போம். இதான் கற்பனையா சொல்றவன். பட் தேவன் உண்மையிலே காமிச்சார்னா கான்பிடண்டா சொல்றவன் முன்னாடி சொல்லிடுவான். சரிங்களா? இது ஒரு பார்ட். தீர்க்கதரிசிகளை நீங்க இனம் காண்றது இன்னொரு பார்ட் இருக்கு, இன்னொரு நாள் பேசுவோம். இன்னொரு டைப் ஆஃப் தீர்க்கதரிசி இருக்காங்க, இன்னொரு டைப் ஆஃப் பேட்டர்ன் இருக்கு, அதே போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. கவனமா இருங்க. அவங்களாம் கூட்டு தீர்க்கதரிசிட்டு மேடையில் ஏத்துறாங்க, கவனமா இருங்க. அதுவும் கிடையாது தீர்க்கதரிசனம். அதனால ரொம்ப நீங்க வஞ்சிக்கப்படுறதுக்கு, ஏமாறுறதுக்கு ஐயோ கொட்டி கிடக்க வழி. உங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஹோல் பைபிள் உள்ள போய் ஜூஸா மாறணும் தான் என்னன்னே தெரியும். பைபிள் உள்ள போயிடணும், பேட்டர்ன்ஸ் உள்ள போயிடணும். அவங்களுக்கு தான் அது என்னன்னே தெரியும். தப்பா சொல்றானா இல்ல அடிச்சு விடுறானான்ட்டு.
ஆமென். கர்த்தர் நல்லவர். அதனால கணிப்பை குறித்து நீங்க கணிப்புகள், கற்பனைகள், இது வேற, தேவனுடைய வார்த்தை வேற, இதெல்லாம் காலையில ஆண்டவர் பேசினார். சரியா? கற்பனைகள் எல்லாம் பொய்யாவதில்லை. என்ன சொன்னேன்? கணிப்புகள் எல்லாமே பொய்யாவதில்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை எதுவுமே பொய்யாவதில்லை. எதுவுமே பொய்யாவதில்லை. இதான் தேவனுடைய வார்த்தைக்கும் கற்பனைக்கும் உள்ள வித்தியாசம். மனோராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. கர்த்தர் நல்லவர்.